ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கோக்னட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதை நான் வீடியோவில் காமிக்கல. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னு. என்னோடய மாமனார் இருந்துட்டாங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. நல்லா இஞ்சி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன், அந்த மசாலாவில் 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லேசாக மட்டும் நான் தண்ணி தெளித்து விட்டேன். மற்றபடி தண்ணியெலாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு 1/2 கிலோ பீஃப் வந்துட்டு நான் சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதுக்கு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. பீஃப் வந்து தண்ணி விடுங்கிறதுனால அப்படியே விட்டுறணும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் மூடி ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். என்னோட வந்து ஏலங்கறிங்கிறதுனால ஒரு 4 விசில் வச்சு, அவங்களோடது கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 விசில் கிட்ட வச்சுக்கிறேங்க. கறிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி போட்டோன்னா கறி வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு கோகனட் ஆயில் சேர்த்து திரும்ப ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி, பல்லாரி வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்துட்டு ரொம்பலாம் வதங்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ குட்டியாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி மசிஞ்செலாம் வர வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ தேவையான உப்பு செக் பண்ணிக்கிட்டு தேவையான உப்பும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருந்த பீஃபை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கருவேப்பிலை தூவிட்டு பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பார், ரசம் இந்த மாதிரிக்கெலாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்காக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய மாமனாருக்காக மறுமை வாழ்க்கை சிறந்ததாக இருக்கணுங்கிறதுக்காக துவா செய்யுங்க. அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்களோட ஹபர் வந்துட்டு விசலமாக்கி கொடுக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கண்டிப்பாக துவா செஞ்சுக்கிறேங்க. நானுமே உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.